அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம தமிழ்நாட்டில் திருப்பராய்த்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே அடித்தட்டு மக்களுக்கு பெரிய கல்வி பணியும் சமூக பணியும் செய்து கொண்டு ஒரு பெரியவர் வாழ்ந்தார். அங்கே இருக்கிற அந்த ஏழை பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்குன்னு பள்ளிக்கூடம் தொடங்கி வெறுமனை பாடம் நடத்துவதுன்றது மட்டுமல்லாமல் தினம் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அவர் தான் குளிப்பாட்டுவார், அவர் தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வரிசையாக பரிமாறுவார். அப்புறம் அவங்கெல்லாம் நேரம் இருக்கிற பொழுது மாலை வேளைகளில் அழைச்சிக்கிட்டு போய் குளிப்பாட்டி அவங்களோட சேர்ந்து இவரும் குளித்து கும்மாளம் விட்டு அப்படி சந்தோஷமாக. ஆனால் நேரம் தவறாமை, இதிலெல்லாம் காலம் தவறாமை, தூய்மையாக வைத்து கொள்வது, சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து கொள்வது, வழிபாடு, இதிலெல்லாம் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளையும் பின்பற்றியவர். அப்போ அவர் தங்கியிருக்கிற அந்த இடத்துல இந்த கழிவு நீர் இருக்குது பாருங்கள், கால்வாய், அது அடைச்சிக்கிச்சு. செப்டி டேங்க் அப்படின்னு சொல்லுவோமே, அது அடைச்சிக்கிச்சு. அதனால் தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த அடைப்பை நீக்குகிறவரை அழைச்சி வரத்துக்காக அந்த தூய்மை பணி செய்கிறாரு. அவர் வர வரைக்கும் என்னடா அவர் இன்னும் காணமே, அடைச்சிக்கிச்சு, தண்ணி வேற தேங்கிட்டே அதிகமாயிட்டே போகுது, கழிவு நீர், அது அந்த இடம் வேறு சரியில்லையே, ஒரு மாதிரி வீச்சம் அடிக்குது அப்படின்லாம் தடுமாறிட்டுருக்குறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போனவரையும் காணோம், சொல்லி அனுப்பிச்சு வர வேண்டியவரையும் காணோம், என்ன பண்ணுறதுன்னு இருக்கிறப்போ சித்பவானந்தர் வருகிறார். என்ன இங்கே எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். அது ஒன்றும் இல்லை சாமி, அந்த செப்டிக் டேங்க் அடைச்சிக்கிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே வந்துக்கிட்டு இருக்குது, ஆள் விட்டு அனுப்பிச்சிருக்கிறோம், போனவனையும் காணோம், வர வேண்டியவனும் இல்லை, என்ன ஆச்சு, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு. என்ன செய்யலாம், அடைப்பெடுக்க வேண்டித்தான்னு. அதான் சாமி, அவன் இன்னும் வரல, வேறு எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. எப்படி எடுக்குதுன்னு தெரியலையா, இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு அவரே குதிச்சிட்டார். அதில் உள்ளே அந்த டேங்க் உள்ளே இறங்கி அவரே சுத்தம் செய்து அவ்வளோதான், அந்த அடைப்பெடுத்தாச்சு, இதோ இனிமேல் எல்லாம் போயிரும் பாருங்க, நல்லபடியாக ஆயிரும் பாருங்க அப்படின்னார். கூட இருந்தவங்களாம் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. இதை யார் செய்வது, இன்னொருவர் வர வேண்டும், அவர் வந்து செய்யட்டும், அவர்தான் இதையெல்லாம் செய்வார் அப்படின்னு. ஒரு எளிமையான பணி, ஆனால் மிகுந்த சகிப்புத்தன்மை தேவைப்படுகிற நாம் சம்பந்தப்பட்ட ஒரு பணி. அதை செய்வதற்கு எல்லோரும் தாங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உடனடியாக அதிலே இறங்கி தானே செய்து காட்டுகிறாரே ஒருவர், அவர்தான் வழிபாட்டுக்கு உரியவராக ஆகிறார். தமிழில் வழிபாடுன்ற சொல் பின்பற்றுவது அப்படின்னு பொருள். வழிபடுவது, அந்த வழியிலே செல்வது. எல்லாத்துலேயும் நாம் அடுத்தவங்க வரணும், அவர் வந்து செய்யணும், இவர் வந்து செய்யணும் அப்படின்னு நம்மால் செய்ய முடிந்த காரியத்தை கூட நாம் பிறரிடத்தில் எதிர்பார்க்கிற பொழுதுதான் தீமைகளும் தவறுகளும் குப்பைகளும் சேர்ந்து கொண்டே போகின்றன. நம்மளால் என்ன முடியுமோ அதை உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்புறம் பார்த்துக்கோங்க, இது அவர் பண்ண வேண்டிய வேலைங்க. பல நிறுவனங்களில் சாயங்காலம் அந்த அதிகாரிகள் பணியாற்றுகிற கேபின் இருக்குது பாருங்கள், அவங்க அப்படியே எந்திரிச்சு போவாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே ஃபேன் ஓடிட்டுருக்கோம், ஏசி ஓடிட்டுருக்கோம், லைட்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சில பொறுப்புள்ள அதிகாரிகளும் உண்டு. அவர்கள் அந்த அறையை விட்டு செல்லுகிற பொழுது அந்த ஃபேன், அந்த ஏசி, லைட்டு எல்லாத்தையும் அணைச்சிட்டு போவாங்க. ஒரு அட்டெண்டர் வந்து தான் தன்னோட பையை எடுத்துக்கிட்டு, அப்புறம் 10 மாடி இவர் லிஃப்ட்டில் கீழே இறங்குவார். அட்டெண்டர் அவர் பையை வச்சுக்கிட்டு அங்கே போய் அவர் காரில் வைக்கணும். ஏன் இவர் சாப்பிட்ட பையை, லஞ்ச் பேக்கை இவரே எடுத்துகிட்டு போனால் ஆவாதா? இந்தியா தலைகீழே கவுந்துருமா? வெட்டி பந்தான்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை அவர் தான் செய்யணும், இதை இவர் தான் செய்யணும். ஏன் நீ சுவிட்சை ஆஃப் பண்ணால் கரண்ட்டு இதுவாகாதா? கொஞ்சம் கரண்ட்டு மிச்சமாவாதா? யாரோ ஒருவர் எங்கிருந்தோ மின்சாரத்தை நமக்காக உற்பத்தி செய்து தருகிறார் இல்லைங்களா? நம்மளால் அந்த மின்சாரத்தை நம்மளால் உற்பத்தி தான் செய்ய முடியாது, குறைஞ்சபட்சம் அதை சேமிக்கலாமே. மின்சாரத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்னா, அது வீணாகாதபடி பார்த்து கொண்டால் அதுவே சேமிப்பு தான். அதுவும் இந்த கோடை காலங்களில் மின்சாரத்தினுடைய அந்த காற்றில் இருக்கிற அந்த ஈரப்பதம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாகவே இருக்கிற பொழுது மின்சார தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்போ அங்கங்கே வீணாகி கொண்டு இருக்கிற மின்சாரத்தை நாம் தான் சேமிக்க வேண்டும். சில வீடுகளுக்கு போனீங்கன்னா அந்த வீடுகளில் அறைகளில் ஃபேன் அது பாட்டு ஓடிட்டுருக்கும், லைட்டு பாட்டு எரிஞ்சிட்ருக்கும். என்னென்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அங்கே போய் யாரோ ஏதோ ஒரு வேலை ஒன்று பண்ணிவிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு 2 நிமிஷம் கூட ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. அது உண்மைதான், வெயில் போட்டு பின்னி எடுக்குது, ரைட்டு, ஒரு 2 நிமிஷம் கூட முடியல. ஆனால் உங்கள் வேலை முடிஞ்சிருச்சிங்களா? வேலை முடிஞ்சு வெளில வரீங்களா?
தயவு செஞ்சு கரண்ட்டை லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வாங்க, தயவு செஞ்சு ஃபேனை அணைச்சிட்டு வாங்க. எப்போ பாரு சுகங்களுக்கே உடம்பை பழக்கி கொண்டு இருந்தால் தேவைப்படுகிற நேரத்தில் அந்த சுகங்கள் நமக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கஷ்டத்துக்கும் பழகிக்கணும். சில பேர் இரவு சாப்பிட உக்காடுறப்பவே பெட்ரூமில் ஏசி சுவிட்சை ஆன் பண்ணிடுவாங்க. என்ன சாப்பிட்டு இவர் உள்ளே போகிறப்போ அப்படியே அந்த ரூம் சில்லுன்னு இருக்கணுமா. இவர் போய் அதுக்கு பிறகு அந்த ஏசி அறையில் கொஞ்சம் ஏசி காற்று குளிர்மை வர வரைக்கும் கூட இவருக்கு பொறுமை கிடையாது. இவர் சாப்பிட்டு கை கழுவிட்டு உள்ளே போகிறப்போ ரூமே சில்லுன்னு இருக்கணும். சில அலுவலகங்களில் மேனேஜர்ஸு அப்படி தான். அட்டெண்டர் அவர் வந்தவுடனே ரூமில் ஃபேன்லாம் போட்டுடணும், ஏசிலாம் போட்டுடணும், சில்லுன்னு இருக்கணும். இவர் உள்ளே வரப்போ அந்த அறை அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கணும். அதனால் அவர் வரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே அந்த அட்டெண்டர் அவர் ஏசி காற்றுல உட்காந்துருப்பார். உட்காரட்டும், ஆனால் அவருக்கு என்று இருக்கின்ற அந்த ஏசியை அப்பொழுது பயன்படுத்தினால் என்ன? இது எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் பெரிய பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. அமெரிக்காவில் இது 1800-900 நடந்த தகவல். சாலை போட்டுட்ருக்குறாங்க. அங்கே ஒரு சூப்பர்வைசர், அவர் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஏவிக்கிட்டு இருக்கிறார். மண்ணை போடு, அந்த இடத்த சமன் பண்ணு, அப்புறம் இந்த தார் ஊற்று, அப்புறம் நீ அந்த மிஷினை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அந்த வழியாக குதிரை மேலே ஒருத்தர் வர்றார். அப்போல்லாம் இந்த 2 சக்கரம் 4 சக்கரம் இதெல்லாம் அவ்வளோவா புழக்கத்தில் வரல. குதிரை மேலே வரார். வழியில் ஒரு பெரிய லைட் போஸ்ட் ஒன்று உழுந்து கிடக்கு. இந்த சூப்பர்வைசர் இருக்கிறாரு, எப்பா தூக்குப்பா, அப்பா தூக்குப்பா அப்படின்ட்டு இருக்கிறார். அவர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் மூச்சை பிடிச்சி தூக்குறாரு. இந்த பக்கம் அது தூக்குறதுக்கு ஆள் 2 பேரும் சேர்ந்து தூக்கி போட்டால் தான் அது ஒரு ஓரமாக வைக்க முடியும். அப்படிப்பட்ட லைட் போஸ்ட் அது நல்ல கனமாக இருக்குது. குதிரை மேலே வந்தவர் இந்த சூப்பர்வைசரை கேட்டார், எப்பா நீ அந்த பக்கம் ஒரு கை பிடிச்சா தானாக எடுத்து ஓரமாக வச்சுல. என்னோட போஸ்ட்டுக்கு இந்த லைட் போஸ்ட்டை தூக்குறதெல்லாம் ஒத்து வராதுங்க. அதுக்குன்னு வரட்டும், டீ குடிக்க போயிருக்கிறான், அவன் வந்த உடனே வேலை முடிஞ்சிடும், நீங்கள் கொஞ்சம் இருங்காரு. இந்த குதிரை மேலே வந்தவர் டக்குன்னு கீழே இறங்கினார். ரெடிப்பா, நீ அந்த பக்கம் தூக்கு, நான் இந்த பக்கம் தூக்குறேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக 2 பேரும் சேர்ந்து ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. சூப்பர்வைசருக்கு ஷாக் ஆகி போச்சு. நீங்கள் எதுங்க பண்ணீங்க அப்படின்னு. இது என்னப்பா, இந்த நாட்டுக்கே ஜனாதிபதியாக இருக்கிறப்ப இது பண்ணுறதுல என்ன தப்பு, நான் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை போய் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு நாட்டினுடைய தலைமை குடிமகன் அவர் நான் இந்த வேலையை செய்யணுமா, நான் இதை செய்கிறதா, இதுக்குன்னு ஒரு ஆளை அனுப்புவோமே, அதெல்லாம் கிடையாது. வழியில் கிடக்குது, அதை எடுத்து ஒரு கை கொடுத்தா என்ன, ஒரு ஓரமாக எல்லாரும் போகிறதுக்கு வரத்துக்கு வசதியாக தானே இருக்கும் என்று நினைக்கிறவர்களால் தான் தான் செய்கிற இந்த செயல் தன் தரத்திற்கும் தாழ்ந்தது என்று எண்ணாமல் தன்னால் இது முடியும் என்றால் அப்பொழுதே அது செய்கிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய சேவையாக மாறுகிறது. சமூகத்திற்கு இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் தேவை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.